வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்வீட்ஸ் என்னக்குன்னா மால்போவா. இந்த மால்போவா நீங்கள் நார்த் சைடில் போனால் எங்கே போனாலும் இந்த ப்ரிப்பரேஷன் விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது நம்ம ஊரில் எப்படி கேரட் அல்வா, பால்கோவா அப்படின்னு நினச்சிக்கலாம், அதே மாதிரி தான் மால்போவா நார்த் சைடில் எங்கே போனாலும் ஒரு பெரிய கடாய் வச்சுப்பாங்க. அந்த மாவு ஊற்றி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டு கொடுப்பாங்க. ஐயோ பார்க்கும் போது வாயில் ஊறும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன். அந்த ஸ்வீட்ஸை இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும். அதனால் இந்த தீபாவளிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பிளெயின் கோவா 150 கிராம், மைதா 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், பிஸ்தா கார்னிஷ்க்கு தேவையான அளவு, பாதாம் கார்னிஷ்க்கு தேவையான அளவு, சேப்ரான் சிறிதளவு, சர்க்கரை 500 கிராம், எண்ணெய் 1/2 லிட்டர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த மால்போவை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பிளெயின் கோவை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்ட பிறகு இதை நல்லா கரைக்க போகிறோம். அதனால் இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளெயின் கோவானா என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை இல்லாததான் பிளெயின் கோவா. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்வீட் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா அவங்க எங்கே கிடைக்கும் தெளிவாக சொல்லுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் பர்ச்சேஸ் பண்ணுற இடம்லாம். இப்போது இந்த பிளெயின் கோவா தண்ணி ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு மைதா. இந்த மைதாவில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தண்ணியோட அளவு எந்த பக்குவத்துக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் தோசை பேட்டர் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். தோசை பேட்டர் டெக்ஸ்சருக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே டைமில் இந்த மைதா தண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப நேரம் பீட் பண்ணால் உங்களுக்கு மைதாவோட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் கரெக்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பிளெயின் கோவும் அதுக்கப்புறம் மைதாவும் இதில் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் டபுள் ஸ்ட்ரெயின் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ரெயினில் கரைச்சி வச்சுருக்க இந்த பிளெயின் கோவை அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். இப்போது நீங்கள் ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கெட்டியான அந்த கோவை வந்து நல்லா கரைக்க ஸ்மூத்தான ஒரு பேட்டர் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் இது ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த மைதா பேட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி கரைச்சி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சோம்பு நான் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் ஒன்றும் தவறு இல்லை. இந்த சோம்பு போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் மெதுவாக, அதாவது 4 விரலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் ப்ராப்பராக வந்துருக்கணும். நீங்கள் விரலை பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி வரணும். இந்த பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு மால்போவா ரெடி பண்ணுறதுக்கு சுகர் சிரப் வேணும். அதனால் இந்த பேனில் வந்து சுகர் போட்டிருக்கோம். சுகர் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுறோம். அதே டைமில் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் சுகர் போடும்போது அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃபில் தான் இருக்கணும். எதுக்காக கேட்டால் கேரமல் ஆகிடுச்சுன்னா கலர் மாறிடும். இப்போது இந்த சுகர் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நார்மலாக எப்பவும் நம்ம பண்ணுற மாதிரி கொஞ்சம் பால் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுகர் சிரப்பு கரெக்டாக ஒரு கம்பி பத அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சுல, இந்த இடத்துல கொஞ்சோண்டு கேசரி கலர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டானா எடுத்துலாம். நான் ப்ராப்பரான ஸ்டைலில் நீங்கள் ஒரு ஸ்வீட் ஷாப் போனீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான இந்த சுகர் சிரப்பை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் கடையில் கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்ததுன்னா இந்த எண்ணெய் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் இப்போது சூடு கரெக்டாக இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை மெதுவாக நீங்கள் அரை கரண்டி எடுத்து இப்படி போடணும். போடும்போது நீங்கள் கரண்டியை ஷேக் பண்ணக்கூடாது. மெதுவாக ஒரே இடத்துல அந்த பேட்டர் இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் ப்ராப்பராக வந்துடும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக குக் பண்ணுறீங்க. சம்டைம் வந்து இந்த மால்போவா கடாயில் ஒட்ட ஆரம்பிக்கும். அது பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த ஜிலேபி கடாயை யூஸ் பண்ணும்போது ஒட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் யூஸ் பண்ணலாம். அப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த கடாய் நல்லா சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த சைடில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இதே மாதிரி 2 சைட்லையும் ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக சுகர் சிரப்பில் டிப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணால் ஒரு அருமையான மால்போவா ரெடி. இப்போ இந்த மால்போவா 1 by 1 எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு பிறகு சுகர் சிரப். இந்த கலருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு எதுனா யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம். அப்படி சேஃப்ரான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு வெதுன்னு தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் வரும். அந்த சேஃப்ரான் வாட்டர் சுகர் சிரப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
என்னங்க இந்த மால்புவா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல? கண்டிப்பாக போங்க, உங்கள் வீட்டு கிச்சன் போங்க, மாவு எடுங்க, கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.